நபி ஹூத் அலைஹிசலாம் மற்றும் ஆது கூட்டம் பற்றி குரானில் கூறப்பட்டவை. அத்தியாயம் 26 வசனம் 125. நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன். அத்தியாயம் 26 வசனம் 126. ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். அத்தியாயம் 26 வசனம் 127. மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது. அத்தியாயம் 26 வசனம் 128. நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா? அத்தியாயம் 26 வசனம் 129. இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களா? 26 வசனம் 130. இன்னும் நீங்கள் எவரையும் ஏதும் குற்றங்களுக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போல் பிடிக்கின்றீர்கள். 26 வசனம் 131. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். 26 வசனம் 132. மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களையெல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவியளித்தவனை அஞ்சுங்கள். அத்தியாயம் 26 வசனம் 133. அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவியளித்தான். அத்தியாயம் 26 வசனம் 134. இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு உதவியளித்தான். 26 வசனம் 135. நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என கூறினார். இரண்டுமே எங்களுக்கு சமம்தான். அத்தியாயம் 26 வசனம் 137. இது முன்னவர்களின் வழக்கமே அன்றி வேறு இல்லை. அத்தியாயம் 26 வசனம் 138. மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம். அவர் தம் சமூகத்தாரை அல்லாஹ்வேன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள். நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூர்வீராக. அத்தியாயம் 46 வசனம் 22. அதற்கு அவர்கள், எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்பிவிட நீர் எங்களிடம் வந்தீரா? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ அவீனா வேதனையானதை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அத்தியாயம் 46 வசனம் 23. அதற்கு அவர், அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கின்றேன். எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கிறேன் என்று கூறினார். இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும். அது தன் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும் என்று கூறப்பட்டது. பொழுது விடிந்த போது அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளை தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. இவ்வாறே குற்றம் செய்யும் சமூகத்திற்கு நாம் கூலி கொடுக்கிறோம். 46 வசனம் 26. உங்களுக்கு மக்காவாசிகளுக்கு இங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்காதிருந்தோமோ அவ்வசதிகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுத்திருந்தோம். மேலும் அவர்களுக்கும் செவி புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருந்தோம். ஆயினும் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய செவி புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதோர் பயனும் அளிக்கவில்லை. ஏவேதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. 46 வசனம் 27. அன்றியும் உங்களை சுற்றியிருந்த ஊரார்களையும் திடமாக நாம் அழித்திருக்கிறோம். அவர்கள் நேர்வழிக்கு மீளும் பொருட்டு நாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம். அத்தியாயம் 51 வசனம் 42. காற்றானாது தன் எதிரில் பட்டதையெல்லாம் தூள் தூளாக்காமல் விடவில்லை. அத்தியாயம் 54 வசனம் 18. ஆது நன கூட்டத்தாரும் தங்கள் நபியை பொய்ப்படுத்தினர். அதனால் என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் நாம் அவர்கள் மீது நிலையான துர்பாக்கியமுடைய ஒரு நாளில் பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம். 54 வசனம் 20. நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட்ட பேரீத்த மரங்களின் அடித்தூரை போல் அக்காற்று மனிதர்களை பிடுங்கி எரிந்துவிட்டது. 54 வசனம் 21. ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டும்.